திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் மோட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட தொங்கனூர் பகுதியில் சுமார் 72 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரத்தில் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேருக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. பின்னர் பொதுமக்கள் சிகிச்சைக்காக அவர்களை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக 1.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றது. மேலும் 75 வயது மூதாட்டி கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பேரில் உதவி இயக்குநர் முருகன், வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன், மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் சித்ரசேனா, கந்தளி வட்டார வளர்ச்சி மருத்துவர் தீபா ஆகியோர் விரைந்து வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சின்டெக்ஸ் டேங்கில் உள்ள நீரை ஆய்வு செய்தனர். மேலும் தண்ணீரை புதுப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மருத்துவ குழுவினர் தொங்கனூர் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து வயிற்றுப்போக்கு இருப்பவர்களுக்கு மாத்திரைகளை வழங்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து பொதுமக்களிடம் விசாரித்த போது ஊராட்சி நிர்வாகம் சரிவர மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சின்டெக்ஸ் டேங்கை சுத்தம் செய்வதில்லை. மேலும் ப்ளீச்சிங் பவுடரும் சரிவர போடுவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.